காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். திசை அறியாது கல்லிலும் முள்ளிலும் நடந்து திரிந்தாய். வழிகாட்ட வெளிச்சமில்லை. பசி தீர்க்க ஆகாரமும் தாகம் தீர்க்க தண்ணீரும் இல்லை. உன் மனம் போல வாழ்ந்தாய். இவ்வுலகத்தின் சட்டதிட்டங்கள், அந்தகார சங்கிலிகள், அறியாமை எனும் இருள் என்பவை உன்னை காவலில் போட்டு வைத்திருந்த நாட்களை எண்ணிப்பார். மகனே, மகளே, என் பேரன்பு உன்னை தேடி வந்ததல்லவா? சிலுவையின் அகோர மரணத்தாலும் உயிர்த்தெழுதலினாலும் உன்னை ரட்சித்தேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன் பாவங்களை மன்னித்து உன்னை என் குற்றமற்ற பரிசுத்த இரத்தத்தால் கழுவி என் புதிய நாமத்தை உனக்கு தரிப்பித்து உன்னை என் சொந்தமாக்கி கொண்டேன். எத்தனை மகிமை! நன்றியுள்ள வாழ்க்கை வாழ தீர்மானித்துக்கொள். என் ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதை விழிப்புடன் பூரணப்படுத்து. வலது இடதுபுறம் சாயாதே. என் சத்தம் கேட்டு கீழ்ப்படி. உன் கால் இடராது. உன் இருதயம் பொருளாசையை சார்ந்து விடாதபடி தெளிந்த புத்தியும் ஞானமும் உன்னை பாதுகாக்கட்டும். எனக்கு சாட்சியாக நீ வாழ வேண்டும். எங்கும் எதிலும் உண்மையாயிரு. என் அன்பினால் நிறைந்திரு. விசுவாசத்தை தளரவிடாதே. பரிசுத்த ஆவியானவரின் பூரண நடத்துதலுக்கு உன்னை ஒப்படைத்து விடு. ஆதார வசனம்: தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாகிய நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:4-5 வசனம்.